இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் தான் குழந்தைய நினச்சி கவலைப்படுற ஒரு விஷயம் ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடிலாம் குழந்தைங்க வீட்டில் சமைச்சதை சாப்பிடுவாங்க, அப்புறம் வெளியே போய் மற்ற குழந்தைங்களோட நல்லா டயர்ட் ஆகிற வரைக்கும் விளையாடுவாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அன்றைக்கி அவங்க உலகம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருந்துச்சு. பட் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களோட உலகம் பெரும்பாலும் 4 செவத்துக்குள்ளேயே அடங்கிடுது. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடம் கிடைக்காதப்போ அவங்க துருன்னு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப தான் பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தும் அவங்கள மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணியும் அவங்க நார்மலாக இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ப்ராப்பர் கன்சல்டேஷன் எதுவும் பண்ணாமல் நெட்டில் சர்ச் பண்ணி ஏடிஹெச்டி பற்றின சரியான புரிதல் இல்லாமையே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சாதாரணமாக குழந்தைங்க பண்ணுற நிறைய விஷயங்களை ஏடிஹெச்டி சிம்டம்ஸாக நெட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தப்புன்னு முதல்ல பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏடிஹெச்டி அப்படிங்கிறது ஒரு நியூரலாஜிக்கல் இஷ்யூ, ட்ராமா ரெஸ்பான்ஸ், ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைகிட்ட ரிமார்க்கபிளாக ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சுது அப்படின்னா உடனே நெட்டில் சர்ச் பண்ணி அவங்கள ஹைப்பர் ஆக்டிவ்னு லேபிள் பண்ணாமல் ப்ராப்பராக எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேளுங்க. அது நார்மல் பிஹேவியரல் சேஞ்சாக கூட இருக்கலாம். இது மாதிரி குழந்தைங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.